ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஜே ஸ்டார் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இருங்க குட்டீஸ். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் உங்ககிட்ட கேட்க போகிறேன். உங்களுக்கு தம்பி தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்குமா? இல்லை அவங்கள பார்த்து உங்களுக்கு கோபம் வருமா, பொறாமை வருமா? என்னடா நம்ம அப்பா அம்மா நம்ம தம்பியை தங்கச்சியை தான் ரொம்ப கொஞ்சறாங்க காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் அவங்கள ரொம்ப நேசிக்கிறீங்களா? குட்டீஸ், வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக ஸ்டோரியை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்டோரியில் ஷாமு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க. குட்டீஸ், நீங்கள் ஷாமு மாதிரி இருக்க போகிறீங்களான்னு ஸ்டோரியை ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஒரு வீட்டில் அப்பா அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க பையன் பேர் ஷாமு. அவன்தான் பெரிய பையன். அவனுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. தங்கச்சி பேர் பிங்கி. ஷாமுவோ 3rd ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருந்தான். அவங்க தங்கச்சி பிங்கியோ அப்போதான் பிறந்து 5 மந்த் பேபியாக இருந்தா. ஒரு நாள் அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அப்போ ஷாமு வீட்டில் இருந்தான். அவங்க குட்டி தங்கச்சி பிங்கியும் வீட்டில் இருந்தா. அப்போ அவங்க அம்மாவுக்கு கிச்சனில் போய் வேலை செய்ய. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, பிங்கியை தூங்க வச்சுட்டு கிச்சனில் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு குட்டி பிங்கியை தூங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஷாமு கத்தி கூச்சல் போட்டு பயங்கர சத்தத்தோட விளையாண்டுட்டு இருந்தான். அப்போ ஷாமுவோட அம்மா ஷாமுவை பார்த்து சொன்னாங்க, ஷாமு கொஞ்சம் அமைதியாக விளையாடுப்பா, பாப்பா தூங்குறால அப்படி சொன்னாங்க. அப்போ ஷாமு அவங்க அம்மா பேச்சை கீழ்ப்படியாமல் திரும்பவும் சத்தமாக கத்தி விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க அம்மா சொன்னாங்க, ஷாமு நீ கொஞ்சம் அமைதியாக விளையாடு, சத்தம் போடாத, தங்கச்சி தூங்குறால அப்படி சொன்னாங்க. அதுக்கு அப்புறமும் ஷாமு கொஞ்சம் கூட அமைதியாக விளையாடவே இல்லை. சத்தமாக கத்தி கத்தி விளையாண்டுட்டு இருந்தான். அப்போது ஷாமுவோட அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஷாமுவை சத்தமாக சொன்னாங்க, ஷாமு நீ எதுக்கு இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்க? நீ அமைதியாக வெளியே போய் விளையாடு அப்படின்னு சொன்னோன்னே ஷாமுவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு கோபத்தோடு வெளியே போய் கிரவுண்டில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஷாமுக்கு அந்த கோபம் மனசுலேயே இருந்தது. அப்போது என்ன தெரியுமா பண்ணா, அவங்க அம்மா கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி பாப்பாவை வந்து எழுப்பி விட்டு அவங்க கோபத்தில் தங்கச்சி பாப்பா கிள்ளி கிள்ளி விட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாப்பாவில் தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டு பயங்கரமாக கத்தி கத்தி அழுதா. அவங்க அம்மா வேகமாக கிச்சன்லேருந்து ஓடி வந்து, ஐயோ பிங்கி எதுக்கு அழுகுறான்னு கேட்டோன்னே ஷாமு அவன் கிள்ளுனதை மறைச்சிட்டு, அம்மா எனக்கு தெரியாதே அம்மா, குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணார், அந்த குட்டி பாப்பாவை அந்த கிராடலில் குட்டி குழந்தைங்கள்லாம் தூங்குவாங்கள்ல, அந்த கிராடலில் போட்டுட்டு ஃபேன் போட்டுட்டு போயிருந்தார். அந்த ஷாமுவும் என்ன பண்ணான் தெரியுமா, தங்கச்சிக்கு ஃபேன் போடுறாங்களா, அவளை மட்டும் ரொம்ப கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஷாமு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டான். ரொம்ப வேர்த்து சூடாக இருந்தனால காற்றே இல்லாதனால ஏந்திச்சு அவள் முழிச்சிட்டா. தூக்கமே வரல. அவள் ரொம்ப கத்தி கத்தி அழுதுட்டு இருந்தா. திரும்பி அவங்க அப்பா வந்து பார்த்தா ஃபேன் ஆஃபாக இருக்குது. ஷாமு யார் ஃபேன் ஆஃப் பண்ணான்னு கேட்டதுக்கு ஷாமு சொன்னா, அப்பா எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டான். பசங்களா, இந்த மாதிரி ஷாமு பிங்கி மேலே கொஞ்சம் கோபமாகவே இருந்தான், கொஞ்சம் எரிச்சலாகவே இருந்தான். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸு கொஞ்சம் பிங்கியை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு அவன் தவறாக நினச்சிக்கிட்டான். ஆனால் பசங்களா அப்படி கிடையாது. அது குட்டி குழந்தை தானே, அதனால தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஷாமுவும் குழந்தையா இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா அப்படி தான் பார்த்தாங்க. இப்போவும் ஷாமு மேலே அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பாசம். ஆனால் அதை அவன் புரிஞ்சிக்காம தங்கச்சியை மட்டும் தான் அன்பு காமிக்கிறாங்கன்னு அவன் தவறாக நினச்சிக்கிட்டான். ப்ளீஸ் இதுக்கப்புறம் ஸ்டோரியை நல்லா கவனித்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. பசங்களா, அதுக்கப்புறம் என்ன தெரியுமாச்சு, நாட்கள் கடந்து போக போக பிங்கி பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டா. இப்போது அவள் ப்ளே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா.
அவங்க அண்ணா ஷாமுவும் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கான். இப்போ என்ன தெரியுமாச்சு, 2 பேரும் வீட்டில் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா ஷாமுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போது ஷாமு கொஞ்சம் மேக்ஸை தப்பாக செஞ்சிட்ட உடனே அவங்க அப்பா ஷாமுவை திட்டினாரு. அப்போ அவங்க தங்கச்சி பிங்கி பாப்பா தான் இப்போ ப்ளே ஸ்கூலில் இருக்கால, அப்போ அவளுக்கு எல்லாமே கொஞ்சம் புரியும்ல. அப்போது அவங்க அப்பா திட்டினதை பார்த்தோன்னே அவள் வேகமாக வந்து ஷாமு அண்ணா கட்டி பிடிச்சிட்டு, அப்பா எதுக்கு எங்கள் அண்ணனை நீங்கள் திட்டுறீங்க, நீங்கள் திட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பாவை பார்த்து சொல்லுவாள். எங்கள் அண்ணா பாவம் அப்படின்னு சொல்லி அண்ணனை கட்டி பிடிச்சி முத்த கொடுப்பா. இதை பார்த்தோன்னே ஷாமு அண்ணனுக்கு பிங்கி மேலே ரொம்ப பாசம் வந்துடும். நம்ம பிங்கி சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் எப்படி அவ்வளோ மேலே கோவப்படுவேன், எரிச்சப்படுவேன். ஆனால் எங்கள் அப்பா என்னை திட்டும் போது என் தங்கச்சி எனக்காக சப்போர்ட் பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு அவள் தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாகிடும். ஒரு 4 பசங்களா ஷாமுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சண்டை வந்துருச்சு. அப்போது இந்த பிங்கி பாப்பா என்ன பண்ணா தெரியுமா, நேராக ஓடி போயிட்டு ஷாமோட ஃப்ரெண்டை பார்த்து சொன்னால், எங்கள் அண்ணனை மட்டும் நீ ஏதாவது செஞ்சேன்னா நான் உன்னை அடி கொடுத்துருவேன் அப்படின்னு போயிட்டு அவங்க அண்ணன் முன்னாடி நின்றுக்கிட்டு அவள் ஷாமோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறா. அப்போது ஷாமு பிங்கியை பார்த்தோன்னே, ஓ என் தங்கச்சி எனக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு தங்கச்சியை கட்டி பிடிச்சி முத்த கொடுத்தானா. அப்போ ஷாமு நினச்சானா, பிங்கி குட்டி பாப்பாவை இருக்கும் போது நான் பிங்கியை எவ்வளோ வெறுத்தேன்ல, அவளுக்கு எவ்வளோ தவறான விஷயங்கள், அவளுக்கு எவ்வளோ ஹர்ட்லாம் பண்ணியிருக்கேன்ல, ஆனால் அவள் என்னை எவ்வளோ நேசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். குட்டீஸ், இந்த ஸ்டோரியை பார்த்தீங்களா? அந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? தங்கச்சி தம்பியை நம்ம எப்போவுமே நேசிக்கணும். அவங்க கண்டிப்பாக பெருசானதுக்கப்புறம் நம்மளை யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது என்னோட அண்ணன், என்னோட அக்கான்னு சொல்லி யாருக்கிட்டேயும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே குட்டி, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர். நம்ம அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். டில் தட், பாய்.